முரளி வந்து அபிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க வந்து ராகவோட சித்தி. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எங்கே இங்கே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முரளியும் பார்த்துடுறாரு. உடனே அபிகிட்ட ஒரு முக்கியமான வேலை, ஒரு ஃபோன் வந்துருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்துட்டு வந்து முரளி வந்து அவங்க சித்தி வந்து பின்னாடி நிற்கிறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு எதுக்காக வந்து அபிகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன கதை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. அப்போ அபியும் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அப்படி தானே அப்படின்றாங்க. ஆமாம் தெரியும் அப்படின்றாரு. உடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போது அபி தான் உங்களுக்கு வந்து வேணுன்றதுக்காக வீட்டில் எல்லார்கிட்டையும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப பேசாதீங்க, நீங்கள் மட்டும் சொத்துக்காக எல்லாம் பண்ணலாம், நான் மட்டும் அபிக்காக எதுவும் பண்ண முடியாது, அபி தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு சொத்து சுகம் எதுவும் வேணாம், எனக்கு அபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொத்துக்காக நாடகம் ஆடுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா அந்த விஷயம், நான் சொத்துக்காக ஆடுறேன்னு? அதெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அந்த வீட்டில் உட்காந்து நல்லா பழி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் நான் வந்து நாடகம் தான் ஆடிட்டுருக்கேன், ஆனால் அவங்க மேலே யார் மேலே எனக்கு பாசம் கிடையாது, எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணவங்க, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் அவங்களெல்லாம் பழி வாங்க தான் அந்த வீட்டில் இருக்கேன், நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன், சரி என்னை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளோட வாழ்க்கை நாசமாக போனால் எனக்கு சந்தோஷம் தான், அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் கை கொடுக்குறாங்க. உடனே வந்து உங்கள் விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, ராகவ் ஃபேமிலியை வந்து பழிவாக்கிறதுக்கு ஒரு ஆளா, நிம்மதியாக இருக்குது, இப்போ தான் எனக்கு நான் ஈஸியாக அபியை கல்யாணம் பண்ணிக்க வழி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து ராகவும் என்ன பண்ணுறாரு, அபியும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து சம்மதிப்பாங்கல்ல அப்படின்னோடனே, எங்கள் வீட்டில் சம்மந்தம் தான், ஆனால் எங்கள் அப்பா தான் வந்து தயங்கிட்டே இருக்காரு அப்படின்றாங்க. சரி எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பொண்ணு பார்க்கவா அப்படின்னோடனே, ஆமாம் வீட்டுக்கு சம்பிரதாயம் பிரகாரம் வரணும்ல அப்படின்னோடனே, சரி கண்டிப்பாக வாங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி எல்லோரும் வந்து வராங்களாம்மா அப்படின்னோடனே எல்லா அதிர்ச்சியும் என்னடி சொல்கிற, ஆமாம் குடும்பத்தோடு வந்து பொண்ணு பார்க்க வரணும், முறை இல்லைம்மா, அதனால தான்மா வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேணும்னே வந்து ராகவோட சித்தி வந்து பம்பிடிக்கிறாங்க. நம்ம வந்து அபியோட அம்மா கிட்ட அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அபி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து பாட்டியும் வந்து நம்ம அஞ்சலி வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரோட ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது, பேசாமல் வந்து அபியை கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் நடக்குதான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவும் அபி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டே பேசிட்டு சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க. வந்து ராகவோட ஃபேமிலி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதில் வந்தீங்கன்னு சொல்லிட்டு, நாங்கள் ஆட்டோவில் வந்து, என்னது ஆட்டோலையா, என்னது டென்ஷன் பார்ட்டி ஆட்டோவில் ஏறாரா, சாரி ராகவ் சார் எவ்வளோ பெரிய ஆள், அவரு போய் ஆட்டோவில் ஏறாரா, நம்பவே முடியல, இல்லை வரும்போது வந்து வண்டி வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, அதனால் ஆட்டோவில் வர வேண்டியதாக போச்சு, இதில் ஆட்டோவில் வந்தால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நம்பவே முடியல, ராகவ் சார்லாம் ஆட்டோவில் ஏறவே மாட்டார், அவரே ஏறியிருக்காரு, பெரிய விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உண்மையிலே இந்த சம்மந்தம் வந்து நல்லபடியாக முடியறதுக்கு காரணமே வந்து ராகவும் அபியும் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து முரளி வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களா, பூ வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இதோட முடியுது.